வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் மணி லாண்ட்ரிங், பண மோசடி. மணி லாண்ட்ரிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்தில் பிளாக் மணியை ஜென்ரேட் பண்ணி இல்லெஜிட்டிமேட் மீன்ஸ் மூலமாக பிளாக் மணியை ஜென்ரேட் பண்ணி அதை வேறு சில சோர்ஸஸ் வழியாக ரூட் பண்ணி மறுபடியும் ஆரிஜின் பாயிண்ட்டுக்கே கொண்டு வந்து அதை ஒயிட் மணியாக மாற்றுறது பேர் தான் மணி லாண்ட்ரிங். ஆரிஜினேட்டிங் சோர்ஸில் பிளாக் மணியை உருவாக்குவாங்க. அந்த பிளாக் மணி இல்லீகல் ஆக்டிவிட்டி மூலமாக உருவான பிளாக் மணியாக இருக்கலாம், இல்லை டேக்ஸ் எவேஷன் பண்ணி வரி ஏய்ப்பு பண்ணி உருவான பிளாக் மணியாக இருக்கலாம். அந்த ஒரிஜினேட்டிங் சோர்ஸ்லேருந்து அந்த மணியை எடுத்துகிட்டு போய் நிறைய ரூட் வழியாக கொண்டு போய் மறுபடியும் அந்த ஆரிஜினேட்டிங் சோர்ஸ்க்கே கொண்டு வந்து அதை ஒயிட் மணியாக மாற்றுவாங்க. இதுதான் மணி லாண்ட்ரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ். மணி லாண்ட்ரிங் இது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆக்டிவிட்டீஸ் மூலமாக நடக்கும். கேம்பிளிங், பெட்டிங், லாட்ரி, ஹவாலா டிரான்சாக்ஷன்ஸ், ரியல் எஸ்டேட், கோல்டு, ஷெல் கம்பெனிஸ், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் மூலமாக பிளாக் மணியை ஜென்ரேட் பண்ணி அதை மறுபடியும் ஒயிட் மணியாக மாற்றுவாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிளாக் மணியை ஒரு சோர்ஸில் உருவாகும். உதாரணத்துக்கு ஒரு ட்ரெஸ் ஷோரூம்னு எடுத்துக்கோங்க. ட்ரெஸ்ஸை விற்கக்கூடிய ஒரு கார்மெண்ட் ஷோரூம். அதில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ட்ரெஸ்ஸு விற்காது. அங்கே ட்ரெஸ்ஸு வச்சுருப்பாங்க, வாங்குறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. ஆனால் அந்த ட்ரெஸ் ஷோரூம்ங்கிற பேரில் என்ன நடக்குன்னா, உள்ளே ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி நடந்துகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ட்ரக் ஸ்மக்லிங் நடக்கும், ட்ரக் ட்ரேட் நடக்கும். அப்போது ட்ரக் ட்ரேடை பண்ணி அவங்க இல்லீகலாக பிளாக் மணி உருவாக்கி சம்பாதிச்சு அதை அவங்க எப்படி காட்டுவாங்கன்னா, அந்த ட்ரெஸ்ஸு ஷோரூமில் ட்ரெஸ் விற்ற மாதிரி அங்கே ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண மாதிரி காட்டுவாங்க. காட்டிட்டு அதன் மூலமாக அந்த பிளாக் மணியை மறுபடியும் ஒயிட்டாக மாற்றுவாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் மணி லாண்ட்ரிங். இந்த மாதிரி ஒரு கம்பெனியை போலியாக செட் பண்ணி அதில் பிளாக் மணி உருவாக்கி அந்த ரெவென்யூவை லெஜிட்டிமேட்டாக காட்டுற பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஷெல் கம்பெனின்னு சொல்லுவாங்க. போலியான ஒரு கம்பெனி உருவாக்கி அதன் மூலமாக பிளாக் மணியை ஒயிட் மணி ஆக்கிற ப்ராசஸை ஷெல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா உள்ள பிளாக் மணி உருவாகும். அந்த பிளாக் மணியை வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மொரிஷியஸ் போன்ற நாடுகளுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இதெல்லாம் டேக்ஸ் ஹேவன்னு சொல்லுவாங்க. ஏன் டேக்ஸ் ஹேவன்னா, இந்த நாடுகளில் போய் பிளாக் மணி வச்சுட்டா அந்த பிளாக் மணிக்கு மேலே வரி போட மாட்டாங்க. அங்கே நம்ம வரி கட்டணுன்னு அவசியம் கிடையாது. அதனால் அந்த டேக்ஸ் ஹேவன்ஸில் வச்சுட்டு மறுபடியும் இந்தியாவுக்கே கொண்டு வருவாங்க. இந்தியாவுக்கு எப்படி கொண்டு வருவாங்கன்னா, அது லெஜிட்டிமேட் சோர்ஸாக கொண்டு வருவாங்க. எஃப்டிஐயாக கொண்டு வராங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ இல்லை ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ எஃப்ஐஐயாவோ எடுத்துகிட்டு வருவாங்க. ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு வருவாங்க. இந்த ப்ராசஸ் பேர் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ரவுண்டு ட்ரிப்பிங்னு சொல்லுவாங்க. ரவுண்டு ட்ரிப், ஒரு ரவுண்டு ட்ரிப்பாக ரவுண்ட் அடித்து இந்தியாவில் உருவாக்குற பிளாக் மணியை வெளிநாட்டுக்கு கொண்டு போய் அதை மறுபடியும் இந்தியாவுக்குள்ளேயே இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொண்டு வந்து அதை ஒயிட் மணியாக மாற்றுறது. இதை ரவுண்டு ட்ரிப்பிங்னு சொல்லுவாங்க. அதனால் ஷெல் கம்பெனி மூலமாக பிளாக் மணியை ஜென்ரேட் பண்ணுவாங்க. ரவுண்ட் ட்ரிப்பிங் மூலமாக வெளிநாட்டுக்கு கொண்டு போய் மறுபடியும் அதை எஃப்டிஐயாவோ எஃப்ஐஐயாவோ எடுத்துகிட்டு வருவாங்க. இதெல்லாம் மணி லாண்ட்ரிங் செய்யக்கூடிய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்.